ஒரு தயிர் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து வெல்கம் பண்ணி உங்களோட அட்மிஷன் கொடுத்து கையில் கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ கிடையாது. இந்த டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க மாட்டீங்க. ஸோ என்ன கைஸ், எக்ஸாம்லாம் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பிஸியாக ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான். கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டிஎன்ஏ அப்படின்னு ஒரு கான்செப்டில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ 2025 அப்படின்னா என்ன ப்ரோ, இதில் நம்ம எப்படி இதில் அப்ளை பண்ணுறது, அண்ட் இது நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் எப்படி நம்ம ஒரு நல்ல காலேஜில் நம்மளால் அட்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது நான் சிம்பிளாக சுருக்கமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 25th வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 12th. அண்ட் நல்ல ஜாலியாக எழுதிட்டு வாங்க. எதுவுமே மைண்டில் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படி இப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு வாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நம்புங்க, அவ்வளோதான். சரி ப்ரோ, ஓகே. இப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கீழே வரக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400க்கு மேலே காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆன காலேஜஸாக இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே டேரெக்டாக வரக்கூடிய காலேஜஸாக இருக்கலாம். இப்போ சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் பிஎஸ்ஜி, சிஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்பஸ் உங்களுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ். ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வரணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு முறை தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இந்த காலேஜில் சேர்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் போய் சேர்றேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த காலேஜில் நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒரு ஃபீஸை சொல்லுவாங்க. அண்ட் எப்போவுமே சரி, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா கம்பேர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அவங்க இஷ்டப்படி வாங்குவாங்க. ஸோ அது ஓகே, உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வெல் அண்ட் குட், நீங்கள் டேரெக்டாக அப்படியே போகலாம். காலேஜ் வாசலில் வாங்கப்பா அப்படி வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது, இங்க பாருங்க, பர்பி இல்ல, ஜூஸு, சாருக்கு என்ன வேணும், மோர் தயிர் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து வெல்கம் பண்ணி உங்களோட அட்மிஷன் கொடுத்து கையில் கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ கிடையாது. ஸோ நீங்கள் இப்போயே இந்த வீடியோ கிளம்பி போயிடலாம். இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு நல்ல மார்க் இருக்குது ப்ரோ, எனக்கு நல்லா ரேங்க்கில் கிடைக்கும் நம்புகிறேன், எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு நான் ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு யூஸ் இருக்காது. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த டிஎன்ஏ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறேன். இது கட் ஆஃப் அடிப்படையில் ஒர்க் ஆகுது. 200க்கு கட் ஆஃப் எடுப்பாங்க. அண்ட் அந்த கட் ஆஃபில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து, அந்த காலேஜோட டிமாண்டை பொறுத்து, அண்ட் நீங்கள் என்ன கேஸ்ட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்தும் மாறும். ஸோ எந்த கிளாஸில் இருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரல் இதில் இருக்காங்க, கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹையரான கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு கம்மியான ஒரு கட் ஆஃப்லேயே உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இதை தாண்டி இன்னொரு விதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 7.5ன்னு சொல்லுவாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்து வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் இந்த 7.5 அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஎன்ஏல அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க. அண்ட் இந்த டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா அது பிரிப்பாங்க. இப்போ 3 ரவுண்ட் 4 ரவுண்டாக பிரிப்பாங்க. முதல் ரவுண்டில் 4 டாப் லெவல் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, எம்ஐடியாக இருக்கட்டும், சிஇஜியாக இருக்கட்டும், பிஎஸ்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் லெவல் இது எல்லாமே அந்தந்த கோர்சஸுக்கு டக்குன்னு ஃபில் ஆகிடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜஸ், ஸோ அது ரவுண்ட் 2ல் வரும். இது கொஞ்சம் டயர் 2 காலேஜஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கூட இதே மாதிரி தான். பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு 180 190க்கு உள்ளே இருக்குது கட் ஆஃப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயர் 2ல் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இதே மாதிரி டயர் 3 பிலோ ஒரு 170 160 150 இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். அண்ட் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட கட் ஆஃப் அடிப்படையில் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஆகும். எல்லா வருஷமுமே கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கட் ஆஃபாக இருந்திருக்கலாம், இப்போ அதுக்கு முந்தின வருஷம் இன்னுமே பெட்டர் கட் ஆஃபாக இருந்திருக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 195 எடுத்த பையனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் கிடச்சிச்சு. இந்த வருஷம் 197 எடுத்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 197 எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா
ஸோ கண்டிப்பாக எவ்ரி இயர் கட் ஆஃப்ங்கிறது மாறும். அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் மாறும். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் May 9 மேலே தான் வந்து இது எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் போகிற மாதிரியே இருக்கும். அண்ட் நான் இது சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்கள் கட் ஆஃப் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க்கில் எந்த ரவுண்டில் நீங்கள் வருவீங்க, மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா 3 ரவுண்டு தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபிசிக்கலாக போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட வந்து ஃபிசிக்கலாக நான் கூட வந்து போயிருக்கேன். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களை ஆன்லைன்லேயே மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ நீங்கள் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும், அது இவங்களை பிடிக்கலாம் அவங்கள பிடிக்கலாம், அது மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன இவ்வளோ விஷயங்களும் இருந்தாலுமே கோர்சஸை பொறுத்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காலேஜில் கட் ஆஃப் மாறும். இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த சிஎஸ்சி, ஐடி, இந்த ஏடிஎஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர டிமாண்டில் இருக்கக்கூடிய வந்துட்டு கோர்சஸ். ஸோ ஆப்வியஸாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸுக்கு உங்களை வந்து ஹை கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். இப்போ அது இது சிவில் வச்சுக்கோங்க இல்லை மெக்கானிக்கல் வச்சுக்கோங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு இங்கே கம்மியான கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் கிடைக்கும். இப்போ ஒரே காலேஜில் சில கோர்ஸு ஹை கட் ஆஃப் வேணும், ஒரே காலேஜில் சில கோர்ஸு கொஞ்சம் கம்மி கட் ஆஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரேங்க்கில் வரீங்க, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, இந்த 4 விஷயத்தையும் டிட்டர்மின் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அமையும். பட் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. போகிற வேலை பறிப்பாங்க சார் போங்க. அண்ட் இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து காசு கட்டி நிறைய இடத்துல போய் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை இது. இப்போ நீங்கள் சிம்பிளாக நீங்களே வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு வந்து ஒரு கோர்ஸு கீர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அங்கே இங்கேன்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் நெட்டை பாருங்கள். போன வருஷங்களில் வந்து முடிச்சுட்டு போனவங்க, போன வருஷம் வந்துட்டு ஜாயின் பண்ணவங்கள்ட்ட பேசுங்க. அதை தவிர வந்துட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸுமே தேவையில்லை. ஸோ பெஸ்ட்டு இது வந்துட்டு எப்படின்னா படத்தை பார்த்தவங்களால தான் ரிவ்யூ சொல்ல முடியும். படத்தை பார்க்காம கோர்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் ரிவ்யூ சொல்ல முடியாது. இதில் எல்லாம் இந்த மாதிரி ட்ராப்லெல்லாம் போய் மாட்டாமல் தயவு செஞ்சு இதில் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும், இப்போதைக்கு என்ன வந்துட்டு பண்ணணும், படிக்கணுமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அமையும். ஸோ கைஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் எல்லாமே போல்டாக பண்ணுங்கள். மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஜாலியாக பண்ணிட்டு வாங்க. மார்க் கம்மியாக வருது அதிகமாக வருது அதெல்லாம் வந்துட்டு முக்கியம் கிடையாது. ஸோ வாழ்க்கையில் மார்க்கை தாண்டி வாழ்க்கை நிறைய தூரங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா தான் மார்க்கு இது எல்லாமே. என் செல்லக்குட்டி பார்த்துக்கோடா. ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக எழுதிட்டு வாங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். until then டாடா பை பை.